ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விஜ்போட்டிக். இன்றைக்கி ஒரு சூப்பரான வீடியோ தான் பார்க்க போகிறோம். ப்ளவுஸ் கட்டிங் வீடியோ பார்த்துக்கிட்டே நீங்கள் வந்து ஒரு நாளைக்கு எத்தனை ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணால் நம்ம எவ்வளோ ஒரு நாளைக்கு சம்பாதிக்கலாம் அப்படின்றதையுமே பார்க்கலாம். இந்த ஒரு ரகசியம் மட்டும் தெரிஞ்சுது அப்படின்னாக்கா கண்டிப்பாக சொல்கிறேன், அந்த டைலரிங் தொழிலை விட்டுட்டு போகணுன்ற சிந்தனையே உங்களுக்கு வராது. அது என்னலாம் அப்படின்ட்டு அந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் டைம் இப்போ தான் என்னோடய சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே கொஞ்சம் நோட்டிஃபிகேஷன் வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரே நேரத்தில் வந்து ஒரு 4 ப்ளவுஸ் வந்து ஒட்டுக்கா போட்டு நம்ம கட் பண்ணி எடுக்கிறோம். எப்பயுமே வந்து நம்ம கட்டிங் வந்து ப்ராப்பராக இருந்துடுச்சு அப்படின்னாலுமே நமக்கு வந்து ஸ்டிச்சிங் வந்து கரெக்டாக வந்துடும். நமக்கு வந்து மெயின் விஷயமே வந்து கட்டிங் தான். அந்த கட்டிங் வந்து கரெக்டாக பார்த்துக்கோங்க. எந்த ஒரு கரெக்ஷன் சொல்கிறாங்க அப்படின்னாலுமே அந்த கரெக்ஷனை எப்படி நம்ம சரி பண்ணி வெட்டணும் அப்படின்றத பாருங்கள். ஏன்னா கரெக்ஷனை நம்ம சரி பண்ணால் தான் நம்மக்கிட்ட வந்து அடுத்தடுத்து நம்மக்கிட்ட கஸ்டமர் வந்து துணி கொடுப்பாங்க இல்லையா. இப்போ நம்ம ஒரு அளவு ப்ளவுஸை கொடுத்தவங்க இந்த அளவில் எனக்கு கை நீட்டு வைங்க, எனக்கு வந்து பாடி வந்து கொஞ்சம் லூஸ் வைங்க, ஷோல்ட்ரு வந்து இறங்குது, அதையும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்கன்னா அதை நம்ம எப்படி வந்து சரி பண்ணி வெட்டி தைக்கிறது அப்படின்றத பார்க்கணும். அதே அளவுக்கே ஞாபகம் இல்லாமல் நான் தைச்சிட்டேன் அப்படின்னா நெக்ஸ்ட் டைம் நம்மக்கிட்ட கொடுப்பாங்களா? சின்ன விஷயமாக தான் இருக்கும். அதனால் நமக்கு அந்த கஸ்டமர் வந்து நம்மக்கிட்ட வராமல் போகிறதுக்கும் நிறைய சான்சஸ் இருக்குது. அதனால் சின்னதாக இருந்தாலும் இப்போ அந்த கஸ்டமர் வந்து துணி கொடுக்கும்போதே ஒரு பேப்பரில் வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நோட் பண்ணி இந்த ஃபால்ட்டு சொல்கிறாங்க, கை இறக்கணும் 1 இன்ச்சு, அப்புறம் வந்து ஷோல்ட்ரு இறங்குது, அதை வந்து கம்மி பண்ணணும் அப்படின்னு போடுங்க. அப்புறம் வந்து பாடி லூஸு அப்படின்னு சொல்லிட்டு எழுதி வைங்க. எழுதி அந்த அளவு ப்ளவுஸ்லேயே வந்து ஸ்டாப்லர் பின் இருந்ததுனாக்கா அது கூட வச்சு பின் பண்ணி வச்சுருங்க. அப்போ கட் பண்ணும்போது நம்ம அதை எடுத்து பார்த்தோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து நமக்குமே புரிஞ்சிடும். நம்ம அதிலேருந்து என்ன பண்ணலாம் அப்படின்றதுமே நமக்கு கிளியர் கட்டாக தெரிஞ்சு நம்ம அதை வந்து கரெக்ஷன் பண்ணி தைச்சிடலாம். அதுபோல் நம்ம வந்து சின்ன விஷயமா இருந்தாலும் அதை வந்து கரெக்டாக நம்ம செய்யணும். ஒரு சில விஷயத்தெலாம் மறந்துட்டோம் அப்படின்னாக்கா கண்டிப்பாக நமக்கு தான் வந்து அது பாதிப்பு இருக்கும். அதனால் வந்து சின்ன விஷயமா இருந்தாலும் நம்ம வந்து அது சரியாக வந்து கரெக்ட் பண்ணி நம்ம வந்து கட் பண்ணி ஸ்டிச் பண்ணுறதுக்கு பாருங்கள். இதுவும் ஒரு முக்கியமான விஷயந்தான். அடுத்தது வந்து இந்த மாதிரி ஒரு 4 ப்ளவுஸ் 5 ப்ளவுஸ் போட்டு ஒட்டுக்கா நம்ம கட் பண்ணுறோம் அப்படின்னாக்கா நம்ம வந்து ஃபாலோ பண்ண வேண்டியது என்னென்னா, அந்த சுருக்கம் இல்லாமல் கரெக்டாக நம்ம வந்து இந்த சுருக்கெல்லாம் இல்லாமல் பார்த்துக்கோங்க. சுருக்கம் இல்லாமல் நம்ம வந்து அழகாக மடித்து போட்டுட்டோம் அப்படின்னாக்கா ரொம்பவும் ஈஸியாக இருக்கும். நான் வந்து இது ஒரு மெத்தடு. இந்த மாதிரி மெத்தட்லேயும் நான் வந்து ப்ளவுஸ் வந்து கட் பண்ணுவேன். இதுவும் ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து ஃப்ரண்ட்டை போட்டு நம்ம வெட்டி எடுத்துடலாம். ஃப்ரண்ட்டுக்கு வந்து நம்ம அளவு ப்ளவுஸை வச்சு நம்ம எப்படி வந்து வெட்டலாம் அப்படின்றதுமே பார்த்துக்கலாம். இது மாதிரி நான் வந்து வெட்டி தைச்சிருக்கிறேன். இல்லை நம்ம வந்து ரெண்டுத்தையுமே ஒன்றா போட்டு ஃபோல்டிங் பண்ணி அப்படியுமே நம்ம வந்து வெட்டி எடுத்து தைச்சிருக்கிறேன். உங்களுக்கு எது இதில் வந்து ஈஸியாக இருக்கோ அதை பிடிச்சிக்கோங்க. நான் ரெண்டுத்தையுமே வந்து ஃபாலோ பண்ணுறது தான். நம்ம நிறைய வீடியோ பார்க்கலாம். நமக்கு வந்து எது ஈஸியாக இருக்கோ அதை தான் நம்ம வந்து எடுத்துப்போம் இல்லையா. அதிலேருந்து நம்ம என்ன நுணுக்கங்களை வந்து கற்றுக்கணும். சின்ன நுணுக்கங்கள் தான் அதில் வந்து சேஞ்ச் ஆகும். நம்ம இதுலேருந்து நம்ம என்ன எடுத்துக்கணும் அப்படின்றத மட்டும் பார்த்துக்கோங்க. எல்லாத்தையுமே வந்து எல்லோரும் கட் பண்ணுறதையும் நமக்கு வந்து சூட்டபிள் ஆகிடாது. நம்ம வந்து ப்ளவுஸ் கட் பண்ணுறோம், அதில் நமக்கு இது எவ்வளோ வந்து சூட்டபிளாக இருக்குது அப்படின்றத மட்டும் பார்த்துக்கோங்க. எனக்கு இந்த மெத்தடுமே வந்து ரொம்ப ஈஸியாக தான் இருந்தது. நம்ம அப்படியே அதை ஃபுல்லாகவே நம்ம வந்து ஃப்ரண்ட்டை கட் பண்ண கிடையாது. அப்படியே வந்து நம்ம ஃப்ரண்ட்டை கட் பண்ணிட்டு அப்படியே பேக்குக்கு திருப்பி போட்டு பேக்கோட உயரம் எவ்வளோ அப்படின்னு நம்ம பார்த்துட்டு நமக்கு இடுப்பு மடித்து தைக்கிறதுக்கு எவ்வளோ துணி விடணுமோ அதையுமே நம்ம வந்து கட் பண்ணும்போது விட்டுடுவேன். இப்போ வந்து பேக்கும் வந்து ஃப்ரண்ட்டுமே வந்து ஒன்றாவே வந்து வெட்டுற மாதிரி இருக்கும். ஆனால் நமக்கு கஷ்டமாகவும் இருக்காது, ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும். இந்தமாதிரி ஸ்டைலில் நீங்கள் வெட்டுறதா இருந்தாலும் வெட்டிக்குவாங்க. நம்ம வந்து இந்த வீடியோவில் சொன்ன மாதிரி இதில் வந்து ஒரு சின்ன ட்ரிக் இருக்குது. அந்த ட்ரிக்கு என்னான்னு தெரிஞ்சது அப்படின்னா கண்டிப்பாக வந்து இந்த டைலரிங் தொழிலை விட்டுட்டு நீங்கள் போகவே மாட்டீங்க. அது என்ன அப்படின்னாக்கா, நம்ம காலைலேருந்து சாயங்காலம் வரைக்கும் உட்காந்து வீட்டு வேலையே பார்த்துக்கிட்டு இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து நம்மளால் வந்து ஒரு நாளைக்கு ஒரு 500 ரூபாயிலேருந்து ஒரு 1000 ரூபா வரைக்கும் நம்மளால் சம்பாதிக்கணும்னு நினச்சா கூட சம்பாதிக்க முடியாது. வீட்டு வேலையை எந்த அளவுக்கு நம்ம ஈஸியாக வந்து முடிக்கிறோமோ அது வந்து ரொம்பவும் நமக்கு சம்பாதிக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். என்ன பிளான் பண்ணணும், எப்படி நம்ம அதை வேலையை வந்து கரெக்டாக வந்து ஃபாலோ பண்ணி நம்ம வந்து பண்ணணும் அப்படின்றது நம்ம கையில் தான் இருக்குது. நம்ம யோசித்து நம்ம செஞ்சால் மட்டும்தான் நம்ம கையில் வந்து இன்றைக்கி வருமானம் ஒரு 500 ரூபா 1000 ரூபா வர்றதும் நம்ம கையில் தான் இருக்குது. இல்லை எனக்கு இன்றைக்கி வருமானமே வரல அப்படின்னு சொல்கிறீங்க அப்படின்னாலுமே அதுவுமே உங்கள் கையில் தான் இருக்குது. நம்ம பிளான் பண்ணுறது மூலியமாக தான் நமக்கு வந்து எப்படி வந்து நம்ம ஷெட்யூல் போட்டு நம்ம எல்லாத்தையும் முடிக்கிறோம் அப்படின்றது நம்ம தான் பார்த்துக்கணும் இல்லையா.
எந்த ஒரு யோசனையும் நம்ம குடும்பத்துக்கு ஒரு நல்ல வழிகாட்டலாக இருக்கிற மாதிரி தான் நம்ம யோசித்து நம்ம விஷயத்த வந்து பார்க்கணும். இல்லை நான் வந்து என்னால் முடியல, நான் நினச்சா கூட எனக்கு உடம்பு வந்து ஒத்துழைக்க மாட்டுது அப்படின்னு நினச்சி நம்ம இருந்தால் மட்டும்தான் நமக்கு வந்து நம்ம உடம்பு ஒத்துழைக்காது. இல்லை நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ முடியுதோ அவ்வளோக்கு அவ்வளோ ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ட்ரை பண்ணணும். ஏன்னா ஒரு காலத்தில் அப்படி இருந்தவ தான் நான். என்னாலேயும் முடியல, நான் வந்து ஒரு நாளைக்கு ஒரு ப்ளவுஸ் தைக்கிறதே பெரிய விஷயம் அப்படின்னு இருந்தவ தான். இன்றைக்கி நானே என்னுடைய பின்னாடி இருந்ததை நான் திரும்பி பார்க்குறேன் அப்படின்னும்போது நானா இது அப்படின்ற மாதிரி இருக்குது. முயற்சி பண்ணி பாருங்கள். முயற்சி பண்ணால் மட்டும்தான் நமக்கு வந்து அதுக்கான நம்ம போட்ட எஃபர்ட்டோட நமக்கு அதனுடைய பலன் இருக்கா இல்லையான்றது தெரியும் இல்லையா. ஒன்ஸ் ஒரு வாரம் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அந்த ஒரு வாரத்துலேயே உங்களுக்கு தெரிஞ்சிடும். அந்த ஒரு வாரத்தில் நமக்கு என்னென்னலாம் நம்ம பண்ணியிருக்கிறோம், நமக்கு இன்றைக்கி எவ்வளோ வருமானம் கிடச்சிருக்கு, நம்ம முன்ன வந்து ஒரு நாளைக்கு எப்படி தைச்சிருந்தோம், இப்போ நம்ம எப்படி தைச்சிருக்கோம் அப்படின்றது உங்களுக்கே நீங்கள் யோசித்து பார்த்துட்டு நீங்கள் எல்லாத்தையும் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கே புரிய ஆரம்பிக்கும். நம்ம எந்த ஒரு ஸ்டெப்புமே வந்து எடுக்கும்போது நம்ம 1க்கு 3 தடவை யோசிச்சுட்டு ஒரு வேலையை செய்யுங்க. அதே போல் இப்போ வந்து நிறைய பேர் வந்து இந்த டைலரிங் தொழிலுக்கு வந்து இவ்வளோ தூரம் நான் வந்து எப்படி சொல்கிறது, எனக்கு வந்து முன் முதலீடுன்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா டைலரிங் ஃபீல்டில். அது வந்து எனக்கு போடுறதுக்கு ஒன்றுமே இல்லை. நான் எப்படி வந்து என்னுடைய தொழிலை வந்து இன்னும் வந்து மேலே வந்து வளர்க்குறதுக்கு நான் என்ன பண்ணுறது அப்படின்னு எனக்கு ஒன்றுமே புரியல அப்படின்ற மாதிரி இருக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக சொல்கிறேன். உங்களுக்கு வந்து இப்போ எனக்கு கட்டிங் டேபிள் இல்லாமல் நான் வந்து கீழே வந்து உட்காந்து கட் பண்ணி தைக்கலை. எனக்கு வந்து ரொம்ப நேரம் நிற்க முடியாது, நிறைய ப்ளவுஸ் கட் பண்ண வேண்டியது இருக்குது. அதனால் உட்காந்து கட் பண்ணோன்னா ரொம்பவும் ஈஸியாக நம்ம அழகாக உட்காந்து கட் பண்ணிக்கலாம், நமக்கு இடம் சௌகரியமாக இருக்கும் அப்படின்றதுனால கீழே போட்டு கட் பண்ணிக்கிறேன். அதுபோல் வந்து உங்களுக்கு வந்து கட்டிங் டேபிள் இருந்தால் தான் நம்ம வந்து ப்ளவுஸ் கட் பண்ண முடியும் அப்படின்றது கிடையாது. கட்டிங் டேபிள் இல்லைனாலும் கீழே உட்காந்து நம்ம அழகாக வந்து மடித்து போட்டு கட் பண்ணிக்கலாம். ப்ளஸ் வந்து நமக்கு ஒரு கத்திரிக்கோல் ஒரு மிஷின் இருந்துட்டாலே போதும். நம்மளால் வந்து ஒரு நாளைக்கு 500லேருந்து 1000 வரைக்கும் சம்பாதிக்கலாம். 2000 கூட சம்பாதிக்கலாம். நம்ம கையில் தான் இருக்குது, நம்ம போடுற உழைப்பில் தான் இருக்குது. எனக்கு தெரிஞ்சவங்க ஒருத்தவங்க நல்லா ஸ்டிச் பண்ணுவாங்க. ஆனால் அவங்ககிட்ட ஓவர்லாக் மிஷினே கிடையாது. ஓவர்லாக் மிஷினே இல்லாமல் அவங்க வந்து ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணுறாங்க ஆனால் அவங்கக்கிட்ட வந்து பெரிய பெரிய காலேஜ் ப்ரொஃபஸர் வந்து அவங்க வந்து ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணுவாங்க. அவங்க கவர்மெண்ட் டீச்சர்ஸ் ஸ்டிச் பண்ணுவாங்க ப்ளவுஸ்லாம். அவங்கள பார்த்தா எனக்கு வந்து இன்னும் மோட்டிவேட்டாக இருக்கும். நானே பார்க்கும்போது நான் நிறைய பேருக்கு மோட்டிவேட் போடுறேன். ஆனால் எனக்கு அவங்கள பார்த்தா மோட்டிவேட்டாக இருக்கும். ஏன்னா அவங்க ஒரு ஜாபுக்கு போகிறாங்க, ஸ்கூலில் வந்து வேலை செய்கிறாங்க. அப்போது அவங்க வந்து ஸ்கூல் வேலையும் பார்த்துக்கிட்டு அதுக்கப்புறம் ப்ளஸ் வந்து வீட்லேயுமே வந்து ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணுறாங்க, வீட்டு வேலையும் பார்க்குறாங்க. அவங்கள பார்க்கும்போது எனக்கு இன்னும் வந்து நம்ம இவங்கள கம்பேர் பண்ணும்போது நம்ம ரொம்ப கம்மி தான் அப்படின்னு தான் எனக்கு தோணும். அப்படி இருக்கும்போது அவங்க வந்து எனக்கு நம்ம கடையில் வந்து ஓவர்லாக் மட்டும் போடுறதுக்கு வருவாங்க. ஓவர்லாக் மட்டும் கேட்குறவங்களுக்கு வெளியில் போட்டு கொடுத்துருவாங்க. மீதியெல்லாம் ஓவர்லாக் போட்டு தரமாட்டாங்க, ப்ளவுஸ் மட்டும்தான் ஸ்டிச் பண்ணி தராங்க. அது மாதிரி வந்து நமக்கு ஒரு மிஷின் வந்து ப்ராப்பராக எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் முடிஞ்சால் புதுசு ஒன்று வாங்கிக்குவாங்க. இல்லை எனக்கு அது கூட அமௌண்ட் இல்லை அப்படின்னு இருக்கீங்க அப்படின்னா ஒரு சின்ன மிஷினு பழசில் கூட ஏதாவது ஒன்று வாங்கிக்குவாங்க. கொஞ்ச நாள் வச்சு தைங்க. உங்களுடைய வேலை நல்லா பிக்கப் ஆகிடுச்சு அப்படின்னாக்கா ஒன்றுமே இல்லை சிஸ்டர். இப்போல்லாம் வந்து மிஷினை பொறுத்த வரைக்கும் 0% வந்து மிஷின் வந்து ஃபினான்ஸில் போட்டு தராங்க. அப்படி இருக்கும்போது நீங்கள் வந்து முடிஞ்சால் உங்களுக்கு ஒரு 5000 இல்லை ஒரு 7000 வந்து கூட ரெடி பண்ணி எடுத்துக்கிட்டு போனீங்கன்னா கூட மீதி வந்து நமக்கு ஃபினான்ஷியலில் டியூ போட்டு கொடுத்துருவாங்க. நம்ம மந்த்லி கட்டுற மாதிரி. அப்படி கூட நீங்கள் உங்களுடைய சம்பாரணை இருக்கிறது பார்த்திங்களா, அதிலருந்து எடுத்து போட்டு கூட நீங்கள் அந்த டியூவை வந்து கட்டி எடுத்துக்கலாம். அதுபோல் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்து நீங்கள் வந்து ஒரு புது மிஷின் வாங்குறதுக்கு அதுவுமே ஒரு ஊன்றுகோலாக இருக்கும். ஏன்னா நம்ம வந்து ப்ராப்பராக ரெகுலராக நம்ம வந்து ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ண போகிறோம், நம்மளுடைய வேலை இது தான், நம்ம வீட்டில் இருந்துக்கிட்டே பணம் சம்பாதிக்கணும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட் உங்களுக்கு இருக்குது அப்படின்னாக்கா கண்டிப்பாக வந்து அந்த ஜாக்கு அந்த மாதிரி வாங்கிக்கோங்க. மிஷினு ஜாக்கில் வந்து நமக்கு என்ன மாதிரி மாடல் வேணும் அப்படின்றத பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டே நீங்கள் வாங்கிக்கலாம். ஜாக்கில் எல்லாமே வந்து பெஸ்ட்டு தான். அப்போ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் அது வந்து டியூவில் கூட போட்டு வாங்கிக்கோங்க. இல்லை மொத்த அமௌண்ட்டு என்கிட்ட இருக்குது சிஸ்டர், நான் மிஷின் மட்டும் வாங்கிக்கிறேன் அப்படின்னாலுமே வாங்கிக்கோங்க. நமக்கு மெயினாக வந்து மிஷின் இருக்கணும், கத்திரிக்கோல் இருக்கணும். கீழே கூட நம்ம உட்காந்து ப்ளவுஸ் கட் பண்ணி எடுத்துக்கலாம், அது பிரச்சனை கிடையாது. இது இருந்துட்டாலே போதும்.
நம்ம வந்து கண்டிப்பாக வந்து முதலீடு அதிகமாக போடாமே நம்மளால் வந்து சம்பாதிக்க முடியும். கண்டிப்பாக நீங்களும் இது போல் வந்து ஃபாலோ பண்ணுங்கள். உங்களாலே முடியும் அப்படின்னு சொல்லிட்டு தன்னம்பிக்கையோடு நம்ம வேலையை வந்து ஒவ்வொரு நாளும் நகர்த்திக்கிட்டு போங்க. நம்ம வந்து இன்றைக்கி ஒரு வருமானம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி மட்டும் உட்காந்து உழைக்கணும்னு நினைக்காதீங்க. டைலரிங் ஃபீல்டை பொறுத்த வரைக்கும் டெய்லியுமே நம்ம வந்து உட்காந்து உழைப்பு போட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து டெய்லியுமே கிடைக்கும். இன்றைக்கி நான் தச்ச சிஸ்டர் ஒரு 1000 ரூபாய்க்கு, ஆனால் எனக்கு இன்றைக்கி கையில் காசு வரல, அதனால் எனக்கு ரொம்ப சோம்பேறித்தனமாக இருக்குது அப்படின்னு நினைக்காதீங்க. இன்றைக்கி வரல, அது என்றைக்கா இருந்தாலும் மறுநாள் வரலாம், அதுக்கு மறுநாள் வரலாம். நீங்கள் என்றைக்கும் கொடுக்குற ஒரு 1000 ரூபீஸுக்கு நீங்கள் ப்ளவுஸ் தைக்கிறீங்க அப்படின்னா அதுக்கான உழைப்பை நீங்கள் கொடுத்துக்கிட்டே இருங்க. கண்டிப்பாக ஒரு நாள் இல்லை ஒரு நாள் நமக்கு கை மேலே பலன் கிடைக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் வீட்டாண்ட யாருன்னா தையல் தொழில் பழகுறாங்க அப்படின்னா அவங்களுக்குமே இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க. அவங்களுக்குமே வந்து இந்த வீடியோ வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா வந்து டைலரிங் பழகணும் அப்படி பழகுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து பழகின உடனே வந்து ஒரு லோன்லியாக வந்து ஃபீல் பண்ணுவாங்க. வீட்டில் இருந்துக்கிட்டு நம்மளால் வந்து ஸ்டிச் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் இது போல் மோட்டிவேஷனாக வந்து பார்க்கும்போது கண்டிப்பாக நம்மளுமே வந்து சம்பாதிக்கணும், நம்மளும் வந்து இப்படி இருக்கணும் அப்படின்றது அவங்களுக்கு தோண ஆரம்பிக்கும் இல்லையா? அதனால் வந்து நீங்களுமே வந்து நிறைய பேருக்கு வந்து ஷேர் பண்ணிவிடுங்க. வீடியோவை லைக் பண்ணாமல் பார்க்குறீங்க அப்படின்னா லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதில் நான் சொன்னது எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் நான். நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நமக்கு ஸ்டிச்சிங்கில் என்னென்ன டவுட் இருக்கோ அது எல்லாமே வந்து ஒரு சில பேர் கேட்டிருக்காங்க. அதையுமே வந்து நான் டீட்டெயிலாக வந்து சொல்கிறேன். நான் வந்து இன்றைக்கி எத்தனை ப்ளவுஸ் வந்து கட்டிங் பண்ணியிருக்கேன் அப்படின்றதுமே உங்களுக்கு டீட்டெயிலாக வந்து சொல்கிறேன். இன்றைக்கி எல்லாத்தையும் கட் பண்ணிவிட்டு நாளைக்கு வந்து இது எல்லாமே ஸ்டிச் பண்ணணும். இங்கே பாருங்கள், சாதா ப்ளவுஸ் ஃபஸ்ட்டு கட் பண்ணியிருந்தேன். அப்புறம் லைனிங் ப்ளவுஸு ஃபஸ்ட்டு 4 ப்ளவுஸு, அதுக்கப்புறம் 3 ப்ளவுஸு, அதுக்கப்புறம் 2 ப்ளவுஸ். இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள்.